ஆதியாகமம் 49வது அதிகாரம் 14-15 வசனங்கள். இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான். யாக்கோபுடைய 12 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை இந்த இசக்கார். யாக்கோபு தான் மரிக்கிறதற்கு முன்னதாக தன்னுடைய அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எப்படி இருக்க போகிறார்கள் தரிசனம் உரைக்கிறார். இசக்கார் கோத்திரத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கழுதை எதுக்குங்க பயன்படுத்துறாங்க? வாரம் சுமக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. வாரத்தை சுமக்கிறதுக்கு நம்ம ரெடியா, வாரத்தை கீழே இறக்கி வைக்க தான் திருச்சபை ஜனங்களுடைய மனசு தவிக்குது. கரெக்டா? என்ன பாரம்? நம்மளுடைய பாரம் எல்லாம் நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், நான் நிலம் வாங்கணும், நான் வீடு கட்டணும், நான் கல்யாணம் பண்ணணும், நான் பிள்ளைகளை பெற்றுக்கணும், அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவங்க வேலைக்கு போகணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அடுத்தது பேரம்பேத்தியை பார்க்கணும். இது இப்படியே போகும். கரெக்டா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்க பாரத்தை எல்லாத்தையும் நீங்க ஏன் மேல வச்சிருங்க, ஆனா நீங்க ஏன் பாரத்தை எடுத்துக்கோங்க, அந்த பாரம் லகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பாரம் என்னது? ஆத்தும பாரம் தான். அந்த இரட்சகரை அறியாத மக்கள் தங்களை சிருஷ்டித்த வல்லமையுள்ள சிருஷ்டி கர்த்தரை குறித்து சர்வ அதிகாரமும் சர்வ மகத்துவம் கொண்ட தேவாதி தேவனை குறித்த அறிவற்ற மக்கள், நரகத்தின் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள், பாவத்தின் உளையான சீற்றிலே மூழ்கி போயிருக்கிற மக்கள், அந்த தேவனை அறிந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர்கள் பரலோகத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்ற ஒரு ஆத்ம பாரம் மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவுடைய பாரம். ஹல்லேலூயா. அந்த லோனை போடலாமா, நகையை கொண்டு போய் வைக்கலாமா, அதை பண்ணலாமா, 1008 கால்குலேஷன் பண்ணிட்டு இருப்போம். உண்மையா இல்லையா? எல்லாவற்றையும் கர்த்தர் அதினதின் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்த விதம் பூமி தாங்கிக் கொள்ள கூடாது இருந்தது. ஈசாக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனும் தேசத்தில் பஞ்சம் உண்டாகும் பொழுது அபிமெலேக்கு கிட்ட போயிட்டு அங்க போய் இருக்கிறான். இப்போ என்ன ஆகுது? அவர்களுடைய ஆட்கள் எல்லாமே ஆபிரகாம் வெட்டின துறவுகள் எல்லாவற்றையும் தூர்த்து கொண்டே வருகிறார். நமக்கு படிக்கும் பொழுது அபிமெலேக்கோட ஆட்கள் மேல பயங்கரமா கோபம் வருது இல்லையா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுமதித்தாலும் அதற்கு பின்னாடி காரணம். ஒரு மனிதனாக இருக்கலாங்க இந்த பூமியில, பரலோகம் அனுமதிக்கலைன்னா யாரும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. முதல்ல திருச்சபை மக்கள் இதை மனசுல வச்சுக்கணும். அந்த ரெகபோத் ஒரு இடத்துல வெற்ற துறவு தான் கடைசியில் எந்த பிரச்சனையும் இல்லாம சண்டை வராம நிக்குது. கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? நான் வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளைக்கு அந்த எகிப்தின் ராஜா கொடுத்த வேலைக்காரிகளை வச்சு இந்த ஆபிரகாம் பெற்றின துறவு வேண்டாம்னு நினைக்கிறார். எத்தனை திருச்சபை மக்கள் ஆஸ்திக்காக சொத்துக்காக போய் கேஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கோம் சொல்லுங்க. அப்பா மேல, அம்மா மேல, சகோதரன் மேல, சகோதரி மேல, பிள்ளைகள் மேல எல்லாம் கேஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். புரியுதா? அந்த கேஸ்க்காக பாஸ்டரையும் வேற ஜெபம் பண்ண சொல்லுவோம். நான் தான் ஜெயிக்கணும், நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த பூமியிலே தாயின் கற்பத்தில் ஒரு புள்ளியாய் உருவாகிறதுக்கு முன்னதாகவே நம்மை குறித்து எல்லாவற்றையும் திட்டம் செய்து விட்டு தான் அனுப்புகிறார். அந்த திட்டத்தோடு இசைந்து நாம போகணும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும், நம்முடைய நுகம் லகுவாய் இருக்கும். தேவனால் ரட்சிக்கப்பட்ட பெற்றோர் சத்தியத்தின் வழியிலே சம்பாதித்திருந்தாலும் அதை தேவனுடைய சித்தத்தின்படி கொடுக்கிறது மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தாய் தகப்பன் நல்ல சத்தியத்தின் வழியிலே சம்பாதித்திரு பிரமாணங்களை எல்லாம் 100% கரெக்டா பின்பற்றி இருப்பாங்க. கொலை செஞ்சிருக்க மாட்டாங்க, கொள்ளை அடிச்சிருக்க மாட்டாங்க, அடுத்தவனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லியிருக்க மாட்டாங்க, பிறனுக்கு உண்டான யாதொன்றையும் இச்சித்திருக்க மாட்டாங்க, தன்னுடைய தாயின் தகப்பனையும் கனம் பண்ணி நடந்திருப்பாங்க. புரியுதுங்களா? எத்தனையோ ஏழைகளை பார்த்திருப்பார்கள், எத்தனையோ தரித்திரரை பார்த்திருப்பார்கள், சபையிலேயே குறைவுள்ளவர்களை பார்த்திருப்பார்கள். அந்த குறைகள்ல யாருக்குமே உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. யோசிச்சு பார்க்கணும். ஆசீர்வாதமா இருக்குமா? தீமை செய்வது பாவம் தான், அதே போல நன்மை செய்யாமல் இருக்கதும் பாவம். அப்போ தன்னுடைய தாய் தகப்பனுடைய காரியங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? சத்தியத்தின் வழியிலே வாழ்ந்து தேவனுடைய ஈகை குணத்துடன் தரித்திரருக்கெல்லாம் உதவி செய்து தேவன் எதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரோ அப்படி கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? ஆவியினால் வழி நடத்தப்பட்டு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.
பிள்ளைகளுக்கு. தேவனை அறியாத பெற்றோர்கள், ரட்சிப்பு அடையாத பெற்றோர்கள் மூலமாக வருகின்றது ஆசீர்வாதமாக இருக்காது. அதே போல கர்த்தரை அறிந்த தாய் தகப்பனா இருக்கலாம், சத்தியத்தை மீறி சம்பாதித்து கொடுக்கிறார்களா என்றால் அதுவும் ஆசீர்வாதமாக. தேவனுடைய வழியில் வந்து தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் கொடுக்கிறது மட்டும்தான் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய தேவன் பரிசுத்தர். நமக்கு இந்த பூமியில வாழ்வதற்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுக்கணுங்கிற பாரம் அவருக்கு இருக்கு. இல்லை அப்படின்னா அன்றைக்கு தன்னோட உபதேசத்தை கேட்ட மக்கள் பசியோடு போயிடக்கூடாது, அவங்க தொய்ந்து போயிடுவார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நல்ல அப்பத்தை மீனிங் கொடுத்து அனுப்புறாரு. அப்படின்னா அந்த தேவன் நம்முடைய பசியை அறிந்த தேவன், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அப்போ நம்முடைய பாரம் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் நமக்கு செய்து கொடுக்கிறவர். அந்த ஆத்ம பாரத்தை நம்ம அவருடைய பாரத்தை சுமக்கிற கழுதையா இருக்கும். இந்த இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. பலத்த கழுதைன்னா ஸ்ட்ராங். சிலர்லாம் ரொம்ப வீக்கா இருப்பாங்க பாருங்க, அப்படி லேசா தட்டினாவே கீழே விழுந்துருவாங்க. சிலர் எப்படி இருப்பாங்க, அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு வீக்கான கழுதை மேல நீங்க எவ்வளவு பாரத்தை வைக்க முடியும்? டோபீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த துணியை துவைக்கிறவங்க தான் அந்த கழுதையை பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. புரியுதா? ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அது மேல நிறைய பாரத்தை வைக்க முடியும். கரெக்டா? இன்னைக்கு நம்மளாம் வீக்கா இருக்கிற கழுதையா இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற கழுதையான்னு பாருங்க. இந்த 2-3 பிள்ளைங்களை வந்து வளர்த்துறதே நமக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கா இல்லையா? என்னடா இந்த நைட்டு படுத்ததும் தெரியல, காலையில வந்தது தெரியல, ஓட மறுபடியும் காலங்கத்தால சமையல் கட்டுக்கு ஓட, காலையில டிஃபனை பண்ண, மதியானம் லஞ்சை பண்ண, பேக் பண்ணி அனுப்பு, ஹஸ்பண்ட் அனுப்பு, பிள்ளைங்களை அனுப்பு, ஓடு 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 ஓடு, அடுத்து நான் வேலைக்கு ஓடு. ஐயோ, மறுபடியும் அடுத்த நாள் ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாம ஒரு 4-5 பேர் ஒரு ஃபேமிலியில இருந்துட்டு இப்ப இவ்வளவு யோசிக்கிறோம்ல. கர்த்தர் மோசே மேல ஒரு பாரத்தை கொடுக்கிறாரு. என்ன பாரம்? 20 லட்சம் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிற பாரம். அதுதான் பலத்த கழுதை. அந்த பாரத்தை அவன் சுமக்கிறதுக்கு அவன் தான் தயாராகிறான்னா அவன் எப்படி இருக்கணும்? இந்த உடம்புல நல்லா நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும். ஆனா ஆவியின் பலன் வேணும். அப்பதான் இன்னைக்கு குடும்பத்துல 4-5 பேர்த்தினால வர பிரச்சனைகளையே நம்ம சமாளிக்க முடியல. அதை எப்படி நம்ம சமாளிக்கணும்? ஆவியின் பலத்தினால் அதை எப்படி நடத்தி கொண்டு போகணும்? அவர்களை எப்படி அன்பினால் நடத்தி போகணும்? அவங்களை எப்படி சகிப்புத்தன்மையோட, பொறுமையோட, அமைதலுள்ள ஆவியோடு, கர்த்தருடைய ஆவியின் கனிகளோடு அவர்களை நடத்தி கொண்டு போகணும். இதுலயே நம்ம தடுமாறிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோமே. அப்போ 20 லட்சம் மக்களுக்கு வேலைக்கு சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான தண்ணீர் எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணி ஆகணும்? கவனிச்சாகணும். இதுல அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் வேற கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அத்தனையும் சால்வ் பண்ணி ஆகணும். அப்போ அவ்வளவு பெரிய பாரத்தை சுமப்பதற்கு ஒரு ஆவியின் பலன் இல்லைன்னா முடியுமா? அப்படிப்பட்ட ஆவியின் பலத்தை பெற்ற பலத்த கழுதை மோசே. நம்ம பிள்ளைங்களே இருக்காங்க, ஸ்கூல்ல வந்து ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. ஒரு பிராக்டிஸும் இல்லாம நேரடியா போய் போட்டியில போய் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரைஸ் கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப மோசே தேவனுடைய பலத்தை பெற்று ஆயத்தப்படுத்தல அப்படின்னா தன்னுடைய சுபாவத்தை ஆண்டவர் இயேசுவின் சுபாவங்களாக மாற்றிக்கொள்ளல அப்படின்னா அவனால் அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒரு சுயநலத்தோட இருந்தா 20 லட்சம் மக்களை நடத்திட்டு போகணுன்ற எண்ணம் வருமா? வராது. இன்னைக்கு எத்தனை மக்கள் நம்ம இன்னைக்கு சுயநலத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கழுதையோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அதுதான். அடுத்தவங்களோட ஆளுக்கு துணியை தான் தூக்கிட்டு போகுது. இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனையெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் சுயநலம் தான். நான், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், நாங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். ரைட், என் வரைக்கும் எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே ஸ்மூத்தா போகுதா திருச்சபை குடும்பங்கள், நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். நோ, பரலோகம் டோரே ஓப்பன் ஆகாது. அப்போ நம்ம குடும்பத்தை கண்டுக்கவே வேண்டாமா? அதை அப்படியே தெருவில் விட்டுறலான்னு அர்த்தம் இல்லை. நம்முடைய குடும்பத்திற்கும் நாம செய்யணும். நமக்கு கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதே சமயம் தேவனுடைய ஆத்தும பாரம் நமக்கு பிரையாரிட்டி நம்பர் 1 இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆத்தும பாரத்திற்காக எனக்கு அவர் வைத்திருக்கிற காரியங்கள், எனக்கு அவர் வைத்திருக்கிற அழைப்பு, எனக்கு அவர் வைத்திருக்கிற ஊழியம், இதுதான் நம்பர் 1 இருக்கணும். இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள் ஊழியக்காரங்கன்னு சொன்னா போதகர்களை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்துல ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் அது சபை மக்களை குறிக்கிறது, விசுவாசிகளை குறிக்கிறது. கர்த்தர் தன்னுடைய சபை மக்களை ஆயத்தப்படுத்துறதுக்காகத்தான் போதகர்கள், சுவிசேஷகர்கள், இவர்களை எல்லாம் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய ஊழியக்காரர்கள் மீதும் ஊழியக்காரிகள் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஊழியக்காரங்கன்னா யாரை நினைச்சிட்டு இருக்கோம்? நம்மள நினைக்கிறதே இல்லைல்ல. ஆரமானா வரோம், காணிக்க போட்டுட்டோம்,
மாசமானா தசம பாகத்தை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் மீட்டிங் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு நாள் முடிஞ்சதை கொடுத்துட்டோம். அவ்வளோதான் என் பார்ட் ஓவர் நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் கொடுத்த பொருளிலிருந்து கர்த்தருக்கு கொடுக்கணும். அதே சமயம் நம்மையும் அவருடைய ஆத்தும பாரத்திற்கு ஊழியம் செய்வதற்கு கொடுக்கணும். இதை ரெண்டையும் நிறைவேற்றலன்னா பரலோகம் போக முடியாது. இந்த கழுதை மேல பொதி வைப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பக்கமும் கட்டி இருக்கிற பொதி பேலன்ஸ்டா இருக்கும். அதே மாதிரி தான் இங்க இந்த கழுதையோக்கு ரெண்டு பக்கமும் பொதி இருக்கு. ஒரு பக்கம் இருக்கிற பொதிக்கு ஆவிக்குரிய அர்த்தம் நான் தேவனுக்காக செய்கின்ற காரியங்கள். முதல்ல ஆண்டவர் இயேசுவுடைய சிந்தைக்காக என்னுடைய மாம்ச சிந்தையெல்லாம் நான் எந்த அளவுக்கு சிலுவையிலே அறைந்து கொள்ளுகிறேன். ஒரு நாகமான் வீட்டில் இருக்கிற ஒரு சிறுமி, ஆண்டவரே இந்த குஷ்டரோகத்தில் நாகமான் சீக்கிரமாய் சாக, அப்பதான் நான் எங்க அப்பா அம்மாட்ட போய் சேர. அநியாயமா எங்க அப்பா அம்மா, என் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாத்திலிருந்தும் பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டானே. புரியாத தேசம், புது மக்கள் இருக்கிற இடத்துக்கு என்னை கொண்டு வந்துட்டானே. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வயசுல எவ்வளோ ஓடியாடி விளையாடுற வயசு இல்லையா, அவங்களோட இருக்கிற பிள்ளைகளோட இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இழந்து போயிட்டேனே. எல்லாத்தையும் விட்டு இப்படி என்னை பிரித்து கொண்டு வந்து இப்படி விட்டாட்டான், என் நட்டாத்தில் கொண்டு வந்து இப்படி விட்டுட்டானே இந்த நாகமான், ஓடிட்டான் ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைப்போம். கரெக்டா? ஆனால் அந்த சிறுமி பாருங்க, தன்னுடைய மனசுல இருக்கிற மற்றவங்க கெட்டு போகணும், எனக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சா கூட, எனக்கு ஒருத்தர் தீமை செய்தா கூட அவங்க நல்லா இருக்கணும்னு அந்த பொண்ணு நினைக்கிறேன். அவன் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். பழிவாங்கணுன்ற சிந்தை அவகிட்ட இல்லை. அவங்க தீமைக்கு தீமையை சரி கட்டணுங்கிற எண்ணம் அவகிட்ட இல்லை. அதையெல்லாம் சிலுவையில் அடிச்சிட்டா. அந்த தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்யணும்னு நினைக்கிறார். தன்னுடைய எஜமானியம் என்ன சொல்றா, நம்முடைய எஜமான நம்ம எங்க தேசத்துக்கு போக சொல்லுங்க, அங்க தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா எஜமான் குணமாயிடுவார்னு சொல்றா. இந்த எண்ணம் வருங்களா? இன்னைக்கு அந்த பொண்ணோட பேர் இல்லை, ஆனா பரலோகத்துக்கு போய் அங்க பார்த்தோம்னா அவ பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பாள். ஹல்லேலூயா. ஒரு தேசத்திற்கே அந்த பெண் சுவிசேஷத்தை கொண்டு போனார். அவ போய் ஒவ்வொருத்தரையும் சுவிசேஷம் சொல்லல, ஆனால் தன்னுடைய நல்ல எண்ணத்தின் மூலமாகவும் தன்னுடைய நற்கிரியை மூலமாகவும் ஒரு தேசத்திற்கே சுவிசேஷத்தை ஒரு பெண்ணால் கொண்டு போன போது முடிந்ததே. ஒரு சின்ன பொண்ணால் கொண்டு போக முடிஞ்சது. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வேணும். அந்த சிந்தை இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே வாழ முடியாது. என் ஆண்டவருக்காக நான் எந்த பாரத்தையும் எடுத்துக்கொள்ள தயார்ன்ற ஒரு இன்னைக்கு பிள்ளைகளுக்கும் அதே சுயநல ஓட்டத்தை தான் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்காக ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் உண்டு என்று எத்தனை பெற்றோர் இன்றைக்கு திருச்சபை குடும்பங்கள்ல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோம் சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா என்னன்னு? இந்த உலகத்துல காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு வேலைக்கு 1,00,000 பேர் இன்னைக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க. இந்த காம்படிஷன்ல பிள்ளைங்க பொழைச்சாகணுமே. இந்த உலகத்துல பொழைக்கிற பொழைப்புக்கு மட்டும்தான் அவர்களை பத்தி நம்ம ஆயத்தப்படுத்தி பரலோகத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தணுங்கிற சிந்தை முதலாவது பெற்றோர்களுக்கு இன்னைக்கு இல்ல. உண்மை அதுதான். இங்க இசக்கார் கோத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு 15வது வசனத்துல, அவன் இளைப்பாறுதல் நல்லது என்று தெரிந்து வைத்திருந்தான். எந்த இளைப்பாறுதல்? திருச்சபை மக்களுக்கு எங்க இளைப்பாறுதல் இருக்கு? பரலோகத்துல தான் இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் நல்லது என்று தெரிந்து வை. பிள்ளைகளுக்கு அந்த இளைப்பாறுதலை பத்தி சொல்லி கொடுத்துருக்கிறோமா? அந்த இளைப்பாறுதல் கிடைக்கணும்னா எப்படி தகுதியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, கனி கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியிலே வாழணுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ரெண்டு பக்கம் ஒரு பொதி இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் இருக்கிற பொதி ஆவிக்குரிய அர்த்தத்துல முதல்ல நம்முடைய சிந்தையெல்லாம் ஆண்டவருடைய சிந்தையாய் மாறும். ரெண்டாவது, ஆண்டவருடைய ஆத்தும பாரத்தை நம்மேல் எடுத்துக்கொள்ளணும். மூணாவது, கர்த்தர் யார் யாருக்கு நான் எப்படி ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் சொல்றாரோ அவர்களுக்கு நாம் கர்த்தருடைய நாமத்தினால் ஊழியம் செய்யணும். அது பொருளை கொடுத்து செய்யக்கூடியதா இருக்கலாம், அவருடைய வார்த்தையை கொடுத்து செய்யக்கூடியதா இருக்கலாம். எப்படி ஆண்டவர் நடத்துகிறாரோ அப்படியாக அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். இதுதான் ஒரு பக்கம் இருக்கிற பொதி. அதுக்கு நம்மளை தாழ்த்தணும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஒரு தலகணத்தோட இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை அறியாத மக்களை அற்பமா நினைக்க கூடாது. இன்னைக்கு அப்படிதானே நம்ம நினைக்கிறோம். அதனால தானே சபை பழுகி வளர மாட்டேங்குது. சாம்பேல் சொல்றாரே சவுல் கிட்ட, கீழ்ப்படியாமைங்கிறது விக்கிரகாராதனைக்கும் பில்லிசூனிய பாவத்திற்கு சமமா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம அவருடைய எல்லா கட்டளைகளுக்கும் இப்போ கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா? எத்தனை விஷயங்களை நம்ம இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம கிட்ட விக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த
எதுக்கு கொடுத்தாலும் விக்கிரகம் தான். நம்முடைய வேலைக்கு கொடுத்தாலும் விக்கிரகம் தான். எந்த மனுஷனுக்கு கொடுத்தாலும் விக்கிரகம் தான். இப்ப நம்மகிட்ட விக்கிரகம் இருக்கா இல்லையா? ஆவிக்குரிய விக்கிரகங்கள் எத்தனை இருக்கு இன்னைக்கு திருச்சபை மக்கள் மத்தியில. ஆனா நம்ம மத்தவங்களெல்லாம் என்ன பண்ணிடுறோம்? பாவிகள் போட்டு ஒரு சீல் வச்சிடறோம். ஆண்டவர் இயேசுவுடைய பார்வை இருக்கணும், ஆண்டவர் இயேசுவுடைய பாரம் இருக்கணும். அதற்காக நம்மை தாழ்த்தணும். பாருங்க, யார் யாருக்கு நன்மை செய்யணுமோ ஆண்டவர் இயேசுதான் அவர்களை தேடி போறார். ஒரு சமாரிய ஸ்திரியை ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய வைக்கணும். இவர் தான் சமாரியாவுக்கு அந்த ஸ்திரீ இருக்கிற இடத்தை தேடி போனார். நைனூர் விதவை மகன் செத்து போயிட்டான், ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு அடக்கம் பண்ணுவதற்கு. இவர் தான் அந்த இடத்துக்கு போறார் அவனை எழுப்புவதற்கு. இன்னைக்கு நம்ம மற்றவங்கிட்ட பேசுறதுக்கு கூட ஈகோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கமே. நான் ஏன் அவங்களோட பேசணும்? அவங்களுக்கு தேவையான என்ன தேடி வரட்டுமே. இப்படி எத்தனை தப்பான எண்ணத்தை விக்கிரகத்தை வச்சுட்டு இருக்கிறோம் உள்ள. என்ன இவ்வளவாய் நேசிக்கிற என் தகப்பனுக்காக நான் அவருடைய ஆத்ம பாரத்தை சுமக்க தயார், அந்த பாரத்துக்காக அவர் சொல்லுகின்றதையெல்லாம் நான் செய்ய தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசையை போல பலத்த கழுதையை கிளம்பணும். ஒரு பக்கம் தேவனுடைய சிந்தை, நான் தேவனுக்காக செய்ய வேண்டிய ஊழியம். இன்னொரு பொதி இந்த பக்கம் இருக்கு பத்தி. அந்த பொதி நான் ஆண்டவருக்காக என்ன செய்கிறேனோ அதற்கு தக்கதாக அவர் எனக்கு இந்த பூமியிலே அழைக்கின்ற நன்மைகள், நித்திய வாழ்வு. இது ரெண்டும் இன்னொரு பக்கம் இருக்கிற பொதி. இந்த ரெண்டு பொதிக்கு நடுவே இருக்கிற பலத்த கழுதை இயேசுக்கா. புரிஞ்சுட்டீங்களா? நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்காக பாரத்தை சுமக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பக்கம் என்னுடைய ஆசீர்வாதம் என்ற பொதி இருக்கும். தேவனுடைய சிந்தைக்காக சிலுவையை எந்த அளவுக்கு நான் சுமக்க நான் ஆயத்தமாக இருக்கிறானோ அந்த மாதிரி எனக்கு இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம் என்கிற பொதியும் இருக்கும். மோசே எந்த அளவுக்கு தேவனுக்காக தன்னை விட்டு கொடுத்திருந்தால், அந்த தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருந்தால், அந்த தேவனுடைய ஆத்தும பாரத்தை உணர்ந்து அவன் அந்த அழைப்பை நிறைவேற்றி இருந்தால், அவனுக்கு அடக்க ஆராதனை பரலோகம் செய்தது. தேவன் அடக்க ஆராதனை நடத்தினார். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லைங்க? இப்போ இந்த பூமியில் அடக்க ஆராதனை நடக்குது. தேவனுடைய நாமத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்ட போதகர்கள் நடத்துகிறாங்க. சர்ச்சு யார்டில் போய் புதைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பரலோகம் போயிட முடியுமா? நிச்சயமாக போக முடியாது. இன்றைக்கி நிறைய சபை மக்களை கேட்டால் ஏன் சபைக்கு வந்தீங்கன்னு கேட்டால் சிலர் காரணம் சொல்லுவாங்க. நாளைக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்ல, செத்தா புதைக்கிறதுக்கு ஒரு சபையோட மயானம் வேணும்ல, எனக்கு தேவைகள் சிலது நடக்கணுமே. அப்போது வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பெக்கராக ஒரு பிச்சைக்காரனாக பிளாட்ஃபார்ம்லேயே இருந்து கிடைக்கிற பிச்சையை வாங்கி சாப்பிட்டுட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட முறுமுறுக்காமல் கர்த்தரை விசுவாசத்தோடு இறுதி வரை விசுவாசத்தில் நின்று பிளாட்ஃபார்ம்லேயே மறித்து போயிருக்கலாம். பரவாயில்ல, போக முடியும். யாருமே அடக்காராதனா நடத்தலை. கவர்மெண்ட் எங்கேயோ தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். பரலோகத்துக்கு போக மாட்டாரா? இதை புரிஞ்சு கொள்ளலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையே வாழ முடியாது. இந்த ஆத்ம பாரத்தோடு முதலாவது வீட்டில் நம்ம ஜெபிக்கிறோமா? குடும்ப ஜெபம் நடக்கிறதா? குடும்பத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது உண்டா? பூமியிலே நடக்கிற பாழாக்குகிற அருவருப்புகள், பாவங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உண்டா வீட்டில்? பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? எசேக்கியேல் 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பாரத்தோடும் பெருமுச்சோடும் கண்ணீரோடும் ஜெபிக்கிறவர்கள் மேல மட்டும்தான் அந்த தூதன் முத்திரை போடுவான். முத்திரை இல்லாதவங்க, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், முதியோர் வரைக்கும் எல்லாத்தையும் கத்த சாகடிக்க சொல்லிட்டு மரண ஓலம் எல்லா உலகத்தில் எல்லா தேசங்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த நியாய தீர்ப்பு உலகம் முழுதும் இப்போ நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. முத்திரை நம்ம மேல இருக்கா? நம்ம பிள்ளைகள் மேல இருக்கா? ஸோ ஆண்டவருடைய சிந்தை, ஆண்டவருக்காக என்னை எந்த அளவுக்கு நான் விட்டு கொடுக்கணும், அவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் என்ன வெறுத்து சிலுவையை சுமக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கிற கழுதை தான் நாட்டு கழுதை. அது போகும்பொழுது அழுக்கான துணி எடுத்துட்டு போகும். புரியுதா? தோஷ்டு வரும்பொழுது எப்படி வரும்? கம்பீரமாக வரும். ஏன்? அழுக்கெல்லாம் எடுக்கப்பட்டு சுத்தமான துணியை திரும்பி வரும்போது எடுத்துக்கொண்டு வரும். ஹல்லேலூயா. மத்தேயு 21வது அதிகாரம் 4வது வசனம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ள நுழையிறார், கழுதை மேல வராரு. கழுதை மட்டும் இல்லை, அங்கே பாருங்க இன்னொன்று வந்திருக்கு. எதிரையும் கழுதையும் அதோட குட்டி ரெண்டையும் அவிழ்த்து கொண்டு வர சொல்லுவார். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்க. இன்னைக்கு முதல்ல நம்மெல்லாம் கழுதைங்க, நம்ம பிள்ளைங்களாம் கழுது குட்டிங்க. புரியுதா? நம்ம எல்லாருமே பாவத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்ம திருச்சபை மக்கள் அநேக பாவக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மளை கட்டவிழ்த்து அவருக்குள் கொண்டு வந்திருக்கிறார்.
மறுபடியும் போய் நாம பாவத்தின் கட்டுகளில் சிக்கி கொண்டு விடக்கூடாது. கட்டை அவிழ்த்து அவர்கிட்ட கூட்டிட்டு வர சொல்லியாச்சு. இப்பெல்லாம் நம்ம அவருடைய கழுதைகளாயிட்டோம். நம்முடைய பிள்ளைகள்லாம் அவருடைய கழுதை குட்டிகள். அவர் இப்போ எங்கே போகிறாரு? எருசலேமுக்குள்ளே போகிறாரு. நமக்கும் ஒன்று தெரியணும், நம்ம ஆண்டவரை சுமந்து கொண்டு சென்றால் மட்டும்தான், ஆண்டவரோடு கைகோர்த்து கடைசி வரை வாழ்ந்தால் மட்டும்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற புதிய எருசலேமுக்கு நமக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்க. அதே ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் யாக்கோபு யூதாவை குறித்து ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார் பாருங்க. 11வது வசனம் யூதாவை குறித்து. அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிய கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். ஆண்டவர் இயேசு நானே மெய்யான திராட்சை செடி. அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளை யாரோடு கட்டி வச்சிருக்கணும்? ஆண்டவர் இயேசுவோட கட்டி வச்சிருக்கிறோமா? அவங்கள கோழியை கழுதைன்னு நான் சொல்லும் பார்க்கலாம். அது கிராஸ் பிரீட். வேதத்துல கிராஸ் பிரீடுங்கிறதே நாட் அலோடு. கிராஸ் பிரீடை சரி பண்ணணும். நற்குல திராட்சை செடியில கட்டுவானாம். அப்படின்னா என்னது? 100% பரிசுத்த ஆவிக்குள்ள நடத்தும்படியாக கொண்டு போகணும். ஏன்னா இப்போ ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்கள் கோழியை கழுதைனா எப்படி எடுத்துக்கணும்? நல்ல குணமும் இருக்கும், பாவங்களும் இருக்கும். பரிசுத்த ஆவிக்குள்ள அவர்களை வழிநடத்தி கொண்டு போகின்ற காரியம், அதுதான் ஆவியானவருடைய அர்த்தம். இப்படி நாம ஆவியானவரை கொண்டு அந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் மாறும்படியாக அன்பான வழியில் நடத்தி செல்லுகிறோமா? சத்தியத்தின் வழியில் நடத்தி செல்லுகிறோமா? ஆனால் யூதாவை குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டார். நாமும் மெய்யான திராட்சை செடி ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து நாம் வாழ்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளும் திராட்சை செடியில் கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல இப்படிப்பட்ட காரியங்களை அவங்களோட ஒரு நாளாச்சு நம்ம பேசுகிறோங்களா? இப்படி இருந்தால் நம்ம நாட்டுக்கழுதை, கர்த்தருக்காக பயன்படுகின்ற கழுதை, புரியுதா? அவருடைய பாரத்தை சுமக்கின்ற கழுதை. இன்னொரு கழுதை இருக்குது தெரியுங்களா? அதை பற்றி சொல்லி முடிக்கிறேன். காட்டுக்கழுதை. மொதல் காரியம் யோபு 24:5. இதோ அவர்கள் காட்டுக்கழுதைகளைப் போல இறை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அதிகாலையில் இறை தேட தங்கள் வேலைக்கு போயிடுறாங்க. பணம் சம்பாதிக்கணும். காலங்காத்தால வயலுக்கு ஓடுவோம், காலங்காத்தால ஆட்டை பார்ப்போம், மாட்டை பார்ப்போம். பணம் சம்பாதிக்கணும். அதிகாலையில் இறை தேட ஓடுகிறோம். எத்தனை பேர் அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய கால்களை முடக்கி இருக்கிறோம். மகதலேனா மரியாள் ஆண்டவர் 3வது நாள் உயிர் தெழுவன்னு சொல்றாரு பாருங்க. அந்த சனிக்கிழமை மிட்நைட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதிகாலை இருட்டோடு ஓடுறான். அந்த ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு இருட்டோட இருக்கும் பார்த்தீங்களா? அந்த டைம்ல ஓடிட்டாங்க கல்லறை கிட்ட. ஒரு பெண் ஓடிட்டா தனியா. உயிர் தெழுந்த ஆண்டவரை பார்க்கணுமேன்னு ஓடிட்டா. அங்க கல்லு புரட்டப்பட்டிருக்கு, உள்ள திரைச்சேரிகள் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு. ஐயோ ஆண்டவரை காணுமேன்னு ஓடி வரா. சீஷர்கள்ட்ட சொல்றா. சீஷர்கள் பேதுரு யோவான் வந்து பார்க்குறாங்க. பேதுரும் உள்ள போறான். சீலைகள்லாம் ஒரு பக்கம் சுருட்டி வச்சிருக்கிறத பார்க்குறான். இவங்க பார்த்துட்டு இவங்க பாட்டு ரூம் போயிட்டாங்க. ஆனாலும் மகதலேனா மரியாள் போறதாவே இல்லை. நான் ஆண்டவரை பார்க்காம இந்த இடத்துல நகர மாட்டேன் நிற்கிறா பாருங்க. அதுதாங்க என் ஆண்டவர் என்னோடு பேசணும். இன்னைக்கு காலையில் என் ஆண்டவர் எனக்கு தேவையான கிருபையை கொடுக்கணும். இன்னைக்கு காலையில் என் தேவன் எனக்கு வார்த்தைகளை கொடுக்கணும். இல்லைன்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு நகர மாட்டேன். அந்த உறுதி இருக்கா? அந்த மகதலேனாக்கு உறுதி இருந்தது. அழுதுகிட்டே நிற்கிறா. ஆண்டவர் இயேசு பக்கத்தில் நிற்கிறா. தெரியல, வேலைக்கார தோட்டக்காரன்னு நினச்சிட்டு இருக்கிறா. அப்புறமா ஆண்டவர் மரியாயே அப்படின்னு சொன்ன உடனே ரபுனி அப்படிங்கிறா. சந்தோஷம் அவளால் தாங்க முடியல. உயிர் தெழுந்த ஆண்டவரை பார்த்தது முதல்ல மகதலேனா மரியாள். எதுக்கு? இருட்டோட ஓடனா கத்தரை பார்க்க. இருட்டோட கத்தரை பார்க்கவா நம்ம தேவனோட சமூகத்துக்கு போறோமா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்றோமா? நேற்று வரை கத்தர் காப்பாத்தினாரு, அவருக்கு முதல்ல நன்றி ஆராதனை ஏறெடுக்கிறோமா? அதிகாலையில் இறை தேட ஓடுறோம். நம்ம காட்டுக்கழுதைகள். நம்ம யாரா இருக்கோம்னு பாருங்க. நாட்டுக்கழுதையா காட்டுக்கழுதையா? அடுத்தது 39:5. காட்டுக்கழுதையை தன்னிச்சையாக திரிய விட்டவர் யார்? ஏசாவை கத்தர் ஏன் தெரியுமா ஒதுக்குனாரு? அவன் தன்னிச்சை வனசஞ்சாரி. அப்பப்போ வருவான், குடும்பத்தை வந்து எட்டி பார்ப்பான். மீதி நாள் ஃபுல்லாக அவன் இஷ்டம் போல இருப்பான். நல்லா அவங்க அப்பாவுக்கு நல்ல வேட்டையாடி கொண்டு வந்து கொடுத்தா அவருக்கு பிடிக்கும். அப்பாவுக்கு ரொம்ப நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிக்கலாம். அதனால போய் நல்லா வேட்டையாடி கொண்டு வந்து அப்பாட்ட கொடுத்துருவான், அம்மாட்ட கொடுத்துருவான், சமைச்சு கொடுத்துருவாங்க. அப்பாவுக்கு ரொம்ப இவனை பிடிச்சி போயிடும். மீதி நாளெல்லாம் அவர் எங்கேயோ போய் சுற்றிட்டு இருப்பார். இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு? கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு
அப்பாவுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படி இருக்கு? 24 மணி நேரமும் பரலோகத்தோடு இசைந்திருந்தால் மட்டும்தான் நம்ம இறுதி வரைக்கும் பரிசுத்தத்தில் நிலைச்சு நிற்க முடியும். அவ்வளவு பாவங்கள் இன்றைக்கு நம்மளை சுற்றி இருக்கு. இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் தன்னிச்சையாக திரியிறாங்க தானே. யாரும் நல்லது சொல்லக்கூடாது, யாரும் நல்லது சொல்லக்கூடாது. நீங்கள் எடுத்துக்கொள்ள தயாராகவே இல்லை. அடுத்த சந்ததி அட்வைஸ் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, புரியுதா? அந்த அளவுக்கு தன்னிச்சையாய் திரிகின்றவர்கள் இன்னைக்கு பெரியவங்களே இருக்கிறாங்க. குடும்பங்களே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கு. நான் ஏன் அப்படி தான் நடப்பேன், நீ எதுவும் சொல்லக்கூடாது. இப்போ சம்பாதிச்சு கொண்டு வந்து போட்டேன்னா என் வேலை முடிஞ்சுது. வயசு சொல்கிறாங்க, நான் சமைச்சு போட்டேன்னா என் வேலை முடிஞ்சுது அப்படின்னு வேதம் எங்கேயுமே சொல்லலை. இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்களாம் காட்டுக்கழுதிங்க. தன்னிச்சையா என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், என் இஷ்டத்துக்கு நான் டிவி பார்ப்பேன், ஏன் டிவி பார்க்குறேன்னு கேட்கக்கூடாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நீ காட்டுக்கழுதியாக இருந்தேன்னா கொஞ்சம் விட்டுவார். எப்படி? எதுக்கு? நீ தன்னிச்சையாக திரிஞ்சு பாரியா. ஒரு காலத்துல ஏசா கதறனா, கதறி கதறி அழுதும் அவன் ஆசீர்வாதத்தையும் மனமாற்றத்தையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இளையகுமாரனை விட்டார் பத்தியா? தன்னிச்சையா காட்டுக்கழுதையை போல திரி. இந்தா நீ திரியறதுக்காகவே பாதி சொத்து உனக்கு கொடுக்குறேன். கொடுப்போமா நம்ம? எங்க அந்த அப்பனுக்கு தெரியும் பாதி சொத்தை கொடுக்க போறவே இந்த பையன் நஷ்டப்படுத்த போறான்னு தெரியும். நம்ம கொடுக்குமா? அவர் கொடுத்தாருங்க. எனக்கு உன் ஆத்மா தான் முக்கியம், பரவாயில்ல என் சொத்து தான் போனா போயிட்டு போ. நீ காட்டுக்கழுத மாதிரி திரிஞ்சு எல்லாத்தையும் இழந்து நீ எல்லாம் உன் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஜீரோ ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த தேசத்துல நான் ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன். பஞ்சத்துல உனக்கு பண்ணி சாப்பிட்றது கூட உனக்கு கிடைக்காது. அப்ப நீ என்ன நினைப்ப? அல்லேலூயா. ரொம்ப அன்பு பாராட்டுவார் தான். நான் காட்டுக்கழுதியா தன்னிச்சையா சுத்துறேன்னா சுத்து திரிய விட்டு எல்லாத்தையும் இழக்க வச்சு ஒரு நாள் எல்லாத்தையும் உருவிட்டு என்ன தவிர வேற கதி இல்லைன்னு என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிற வா மகனே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். யார் காட்டுக்கழுதியை தன்னிச்சையை திரிய விடுறாங்க? கர்த்தர். நம்ம உடனே பிசாசு திரிய விடுறப்ப நல்லா தான் இருக்கும். காட்டுக்கழுதிக்கு பாதி சொத்தை கையில் வாங்கினப்போ உனக்கு எவ்வளோ குஷியாக இருந்திருக்கும்ல. ஏன் இஷ்டத்துக்கு வாழ போறையா? அது எங்க அப்பாவை விட்டு தூரம் என பக்கத்தில் இருந்தால் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு 1008 லா சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் அவர் கண்ணு காணாத இடத்துக்கு நான் தூர தேசத்தில் போய் ஜாலியாக இருக்க போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண போகிறேன். என்ஜாய் பண்ணு மகனே. இங்கே ஒரு ஆத்மா அடிச்சிட்டு இருக்கு. நீ ஒரு நாள் என்கிட்ட வருவப்பா, என் அன்புக்கு ஈடு இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லைன்னு நீ உணர்ந்து என்கிட்ட வருவப்பா. அது வரைக்கும் நீ காட்டு கழுத மாதிரி கடை. யார் திரிய விடுறா? கர்த்தர் திரிய விடுவார். நம்மளை திரிய விட்டுறக்கூடாது ஆண்டவர். அது பயங்கரமான வாழ்க்கை. அந்த இளையகுமாரனுக்கு நேரிட்டதெல்லாம் வேண்டாம். ஏன் இஷ்டம் மாதிரி தான் இருப்பேன்னு இந்த ரூல் பேசிட்டு திரியிறவங்க எல்லாமே என்னவா? காட்டுக்கழுதை. எரேமியா 14:6 காட்டுக்கழுதைகள் மேடுகளில் நின்று வலுசற்பங்களை போல காற்றை உட்கொள்ளுகிறது. காற்று தான் இந்த உலகத்திலேயே த டாப் மோஸ்ட் பிஸ்னஸோட ஆதாரமே நீங்க காத்து தான். கர்த்தர் ஒரு செகண்ட் காற்றை நிறுத்துறாருன்னா எல்லாம் இந்த ஃபோனில் இருக்கிற அத்தனை சர்வீஸும் கம்யூனிகேஷன் சேட்டலைட்னு ஒவ்வொரு நாடும் நிறைய சேட்டலைட்டை அனுப்பிச்சிருக்கு விண்வெளிக்கு. ஆனால் இந்த காற்று இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம். இன்றைக்கு இருக்கிற எல்லா இராணுவ தளவாடங்களும் காற்றை பேஸ் பண்ணி, ஏன்னா ஜிபிஎஸ் நீங்கள் 1000 கிலோமீட்டர் தாண்டி போய் இது ஏவுகணையை போய் தாக்கணும், நீங்கள் துல்லியமாக அதில் செட் பண்ணி அனுப்புவீங்க. அதுக்கு ஜிபிஎஸ் ஒர்க் ஆனால் மட்டும்தான் அது கரெக்டாக போய் துல்லியமாக அது வேலை செய்ய முடியும். இந்த காற்று இல்லைன்னா போய் ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாது. இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே வேலை செய்யணும்னா காற்று இல்லைன்னா முடியாது. காற்று தான் இன்றைக்கு அடிப்படை எல்லா பிஸ்னஸ். இன்னைக்கு எல்லா பிஸ்னஸும் கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு. லோக்கல் நெட்வொர்க் கொஞ்ச நேரம் அந்த டவர் அவுட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ தடுமாறுறோம். நம்ம பேச முடியுதா? யாரோடையாச்சும் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்ப முடியுதா? வலுசற்பம் காற்றை உட்கொள்ளுகிறது. வலுசற்பம் யாரு சொல்லுது வேதத்தில்? பிசாசு. பிசாசு காற்றை உட்கொள்ளுகிறான. இந்த மொபைல் இந்த மாதிரி விஷயங்கள்ல, தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள்ல யாரெல்லாம் அடிமையாக இருந்துட்டு இருக்கிறாங்களோ அந்த அடிமைகளை எல்லாம் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அப்படின்னா அர்த்தம் தன் பக்கம் இழுத்து கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம், வஞ்சித்து கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். அப்படி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே வீட்டில் 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் 4 வார்த்தை பேசிக்க மாட்டாங்க. 4 பேர் 4 டைரக்ஷனை பார்த்து ஃபோனை வச்சு நோண்டி அவங்களுக்குள்ள என்ன நடந்தது, அன்னைக்கு ஸ்கூலில் என்னையா நடந்தது தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது. காலேஜில் என்னையா நடந்தது தெரியல. தேவனுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்காமல், தேவனுடைய காரியத்திற்காக தேவன் கொடுக்கிற நேரத்தை செலவழிக்காமல், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த ஃபோனெல்லாம் தூக்கிக்கிட்டு இதுக்கு அடிமையாக இருக்கிற எல்லாருமே காட்டுக்கழுதைகள் தான். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எப்படி தீர்க்க தரிசனம் பாருங்க. காட்டுக்கழுதைகள் மேடுகளில் நின்று, அது ஏன் மேடுகள் நின்று? சில இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே டவர் கிடைக்காது. அப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க, உயரத்தில் மாடியில் போய் நின்னா நல்லா கிடைக்கும், மாடிக்கு போயிடுவாங்க.
மேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களைப் போல காற்றை உட்கொள்ளுகிறது. பார்த்துக்கோங்க, ஃபோனுக்கு அடிக்டாக இருக்கிறவங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிற அத்தனை பேரும் காட்டுக்கழுதைங்க தான். வீட்டில் இருப்போம் ஆனால் காட்டுக்கழுதைங்க, கரெக்டா? சபையில் இருப்போம் ஆனால் நம்ம காட்டுக்கழுதைங்க. உண்மையா இல்லையா? எரேமியா 2:24 வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டுக்கழுதை நீ, அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? இன்னைக்கு அநேக திருச்சபை பிள்ளைகள், சிறியோர் முதல் பெரியோர் வரை, இன்னைக்கு இதில் தேவையில்லாத பாவமான காரியங்கள்லாம் சிக்கியிருக்கிறாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. பிள்ளைகளை தயவு செய்து பெற்றோர் கண்காணியுங்கள். இன்னைக்கு பிள்ளைகள் அநேக தவறான காரியங்களில் சிக்கி இருக்கிறாங்க, காற்றை உட்கொண்டிருக்கிற இந்த ஃபோன் மூலமாக. அநேகர் இந்த ஆன்லைன் கேம்ஸு, ஆன்லைன் ரம்மி, இன்னும் ஆபாசமான காரியங்கள், எத்தனையோ காரியங்களில் பிள்ளைகள் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை பிசாசானவன் சிக்க வைத்து கொண்டிருக்கிறான். இந்த கடைசி காலகட்டத்தில் அவனுடைய டார்கெட்டே திருச்சபை மக்கள் தான். ஸோ நாமளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தேவனோடு கரம் கோர்த்து நடக்கிறார்களா, இல்லை காற்றை உட்கொண்டு பிசாசோடு கை கோர்த்துட்டு இருக்கிறாங்களா? இதையெல்லாம் பார்க்காம தங்களுடைய இச்சைகளின் வெறியில போய் கொண்டிருக்கிறார்களா? பிள்ளைகளை காட்டு கழுதைகளாக மேய விடுவதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அவர்களை தேவனுக்கு பிரியமான ஆத்தும பாரத்தை சுமக்கிற நாட்டு கழுதைகளாக நாமளும் வாழ்ந்தாகணும், அவர்களையும் வாழ பழக்கியாகும். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற சேலஞ்ச். கஷ்டம்தான், ஏன்னா இன்றைக்கு அந்த அளவிற்கு அவர்களை சுற்றி பாவங்கள் இருக்கிறது. மிகவும் கஷ்டம்தான். ஒரு பக்கம் நம்ம ஜெபத்தில் கண்ணீரோடு போராடி ஆகணும், இன்னொரு பக்கம் பிள்ளைகளோடு அன்போடும் அமைதலோடும் சாந்த குணத்தோடும் அவர்களுக்கு நன்மையான காரியங்களை எடுத்து சொல்லி அவர்களை அரவணைத்து நடத்தி சென்றாகணும். இது இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெற்றோர்களுக்கு இருக்கிற சேலஞ்ச். ஏசாயா 32 அதிகாரம் 13-14 வசனங்கள். என் ஜனத்தினுடைய நிலத்திலும் கலிகூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெருஞ்சிலும் முழிக்கும். அரண்மனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டுக்கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும் இருக்கும். ஆவிக்குரிய அர்த்தத்தில் யாரெல்லாம் காட்டுக்கழுதைகளைப் போல தேவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளாமல், தேவனுடைய ஆத்தும பாரத்தை குறித்த ஒரு உணர்வில்லாமல், அவருடைய ஆத்தும பாரத்தை சுமக்காதவர்களாய் நிர்விசாரமான இருதயத்தோடு தேவனுடைய வசனத்தை கேட்டும் அதன்படி நடக்காமல் போய் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் மேல் என்ன நடக்கும்? அவர்களுடைய வீடெல்லாம் பாழா போகுங்க. அவங்க அரண்மனை போல ஒரு வீட்டில் இருந்தா கூட பாழாக விடப்படும், காட்டுக்கழுதைகள் கடிக்கும் இடம். சில இடங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, சாயங்கால நேரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போதைப் பொருள் அங்கே வியாபாரம் ஆகிட்டுருக்கும். தண்ணி அடிக்கிறவங்களாம் தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே எல்லா ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸும் அங்கே நடக்குது இல்லையா? தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான செயல்கள் நடத்துகின்ற காட்டுக்கழுதைகள் இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வீட்டுக்கும் வரக்கூடாது, சபைக்கும் வரக்கூடாது. அப்படின்னா நாம் ஒவ்வொருவரும் நாட்டுக்கழுதையாக வாழணும். இசக்காரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, 2 பொதிகளுக்கே இருக்கின்ற பலத்த கழுதை. அந்த கழுதைக்கு என்ன தெரியுது? இளைப்பாறுதல் நல்லதுன்னு தெரியுது, நாடு வசதியானது என்றும் இந்த பூமியில கர்த்தர் என்னை எந்த இடத்தில் வைத்திருந்தாலும் அது எனக்கு நலமானது தான் அப்படிங்கிறது இசக்காருக்கு புரியுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஒரு லாசருவை கர்த்தர் பிச்சை எடுக்கிற இடத்துல தான் வச்சார். யாரோ ஒருத்தர் ஐஸ்வர்யவான் சாப்பிட்டுட்டு அவன் மிச்சம் மீதி போடுற அந்த துணிக்கே தான் யார் சாப்பிட்டுட்டு இருந்தா? லாசரு சாப்பிட்டுட்டு. அந்த நிலைமையில தான் லாசரு இருந்தான். ஏற்றுக்க முடியுமா? இந்த பூமியில கர்த்தர் இந்த நாட்டில் என்னை எந்த நிலையில் வைத்திருந்தாலும் சரி, அவருடைய சித்தத்தின்படி அவர் எந்த நிலையில் என்னை வச்சிருந்தாலும் சரி, புரியுதா? அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டியதில்லை, அடுத்தவங்களை பார்த்து நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. எனக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கு, அதுதான் எனக்கு நல்லது. இது ஒரு டெம்பரரி பிளேஸ், அதுதான் எனக்கு பர்மனன்ட் பிளேஸ். அது இசக்காருக்கு தெரியுது. அதனால தன்னுடைய தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான். இதை புரிஞ்சுக்கிட்டதுனால அவன் தன்னுடைய தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவரானா என்ன அர்த்தம்? அந்த பொதியை தான் சுமக்கிறதுக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான்னு அர்த்தம். பாருங்க, பிலேயோன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசியுடைய மதிக்கேட்டை சரி செய்வதற்கே கர்த்தர் எதை தான் பயன்படுத்தினாரு? அந்த கழுதையோட வாயத்திறந்து பேச வச்சு அதனுடைய மதிக்கேட்டை சரி செய்தார். இன்றைக்கு நம்ம நாட்டு கழுதைகள், அவருடைய கழுதைகள், அவரை சுமக்கிற கழுதைகள்,
இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய நாவுகளை எல்லாம் கட்டவிழ்த்திருக்கிறார். எதுக்கு தெரியுங்களா? கட்டவிழ்த்து நம்முடைய வாயிலே அவருடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அன்னைக்கு அந்த கழுதை பேசுச்சே, அந்த மாதிரி அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாயில வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுங்களா? இன்றைக்கு அநேகர் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம புத்தியற்ற காட்டுக்கழுதைகளாய் பாவமான வழியில போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மதிகேட்டை எல்லாம் சரி செய்து நன்மையான வழியில் திருப்பும்படியான பேசுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை நாட்டுக்கழுதையெல்லாம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதற்கான வார்த்தைகளையும் நம்முடைய வாயில வைத்திருக்கிறார். கடைசியா ஒரே வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 27வது அதிகாரம் 12வது வசனம். இந்த யாக்கோபுடைய பிள்ளைகள்ல சில கோத்திரங்கள்லாம் பாவமான வழியில போனாங்க, சில கோத்திரங்கள் தான் தேவனுக்கு பிரியமான வழியில போனாங்க. நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெர்சிம் மலையிலே சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். மீதி கோத்திரமெல்லாம் சாபத்தை கூறும்படியாக நிற்க வைக்க சொல்றார். அப்ப ஆசீர்வாதத்தை கூறும்படி கெர்சிம் மலை மேல நின்ன கோத்திரங்கள்ல ஒரு கோத்திரம் இந்த இசக்கார் கோத்திரம். ஏன்? இது தேவனுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டது, அதன் மூலமாக ஆசீர்வாதங்கிற பொதியை பெற்றுக்கொண்டது. இதை உணர்ந்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.